Hello Hey. guys, this is VR Boys. Audio Jungle. Audio Jungle. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா 5வது இல்ல, 6வது இல்ல, 7வதும் இல்ல, 8வது டீமான ஜிடி பத்தி தான் பார்க்க போறோம். எங்க போனாலும் ஜிடி அப்டேட் கொடுங்க, ஜிடி அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. லைவ் வீடியோஸா இருக்கட்டும், இல்ல வந்து ரெகுலரா நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸா இருக்கட்டும், ஷார்ட்ஸா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் ஜிடி அப்டேட் கொடுங்கப்பா, ஜிடி அப்டேட் கொடுங்கப்பான்னு கேக்குறீங்க. அதனால நாங்க டிசியை ஸ்கிப் பண்றோம், ஆர்சிபியை ஸ்கிப் பண்றோம், ஆர்ஆரையும் ஸ்கிப் பண்றோம். லாஸ்டா நம்ம ஜிடி பாத்துரலாம். ஓகே, ஜிடி ஆப்ஷன்ல என்ன பண்ணாங்க? நீங்க 2 பேரும் அப்படியே சொல்றீங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ட்ரேட்ல என்ன பண்ணாங்க? அத சொல்லுங்க. எனக்கு அதுதான் ரொம்ப கேட்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த அவ்வளோ கம்மி பிரைஸ்ல இருக்கிற செர்ஃபைன் ரூதர்ஃபோர்ட எதுக்கு எம்ஐக்கு கொடுத்தாங்கன்னு தான் எனக்கு இன்னும் புரியல. மிடில் ஆர்டர்ல ஒரு சின்ன ஒரு ஓட்டை இருக்குதான பரவாயில்ல. ஜேசன் ஹோல்டர் உள்ளாடி வந்திருக்காரு. அந்த பெரிய மிஸ்ஸஸ் இருக்கான்னு தோணுது. இருந்தாலும் அந்த ரேட்டுக்கு ரூதர்ஃபோர்ட ட்ரேட் பண்ணிருக்க கூடாதோ, இன்னும் வச்சிருக்கலாமோ. யார் யார் ஸ்பின்னர்ஸோட பட்டாளமே இந்த டீம்ல தான் இருக்குது. அந்த வகையில ஒரு நல்ல ஒரு கரண்ட் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல இருக்கிற ஒரு மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனை வந்து அவங்க விட்டுருக்காங்க. இது எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கும் அவங்கள அப்படிங்கறத வந்து நம்ம அந்த ஸ்குவாட் எல்லாம் ஒன்னொன்னா பார்க்கும்போது நம்ம அதை பத்தி பேசுவோம் இன்னுமே டீட்டெயிலா. அது ஒண்ணுதான் அந்த ட்ரேட பத்தி எனக்கு சொல்றதுக்கு. இருக்க எல்லா பெரிய கைகளையும் தார வார்த்து குடுக்குறாங்க ஒன்னொன்னா. ஹர்திக் பாண்டியா விட்டாங்க. இப்ப ரூதர்ஃபோர்டையும் விட்டாங்க. நெக்ஸ்ட் இயர் வந்து நம்ம பிரின்ஸையும் விட்டுருவாங்க. இல்ல ஒரு ட்ரேடு ஜிடி பண்ண ட்ரேடு எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்துச்சு. ரஷீத் கான் இன்னும் விட்டா சீக்கிரமா நல்லா இருக்கும்னு தோணுது. ரஷீத் கானே விட்டுலாமே. ஏன்னா எம்ஐக்கு தான் ஸ்பின்னர்ஸ் பற்றாக்குறையா இருக்கு. ஆமா, வெளியில SA20 அங்கெல்லாம் வந்து எம்ஐக்கு தானே ஆடுறாரு அவரு. ஐஎல்டில ஆமா. எல்லாம். அதனாலதான் சொல்றேன். அதுதான் ஜிடி வந்து எப்பவுமே டேலண்ட் ப்ரொடியூஸ் பண்ற டீம் ஆயிட்டாங்க. அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. அதை மத்த டீம் யூஸ் பண்ணி எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது மத்த மும்பை டீம்ல இல்ல, மட்டும் எம்ஐ மட்டும்தான். மத்த டீம்ல இல்ல, எம்ஐ மட்டும். மும்பை மட்டும் ஸ்பெசிபிக்கா எடுத்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுவாங்க. 2 பேருக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்கு. நல்ல கோஆர்டினேஷன். நான் அண்ணன் விட்டதை என்னடா, தப்பு தம்பி என்னடா. நான் விட்டதை தப்பு சொல்லல. ஹர்திக் பாண்டியா ட்ரேடுக்குமே ஆல்கேஸ் ட்ரேட தான் பண்ணாங்க. ரூதர்ஃபோர்ட் ட்ரேடுமே ஆல்கேஸ் ட்ரேட் தான். நீங்க பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அப்போ ஒரு குவாலிட்டி பிளேயர் போனா இன்னொரு குவாலிட்டி பிளேயரை நீங்க வாங்கிக்கலாம். நீங்க சும்மா கொடுக்கும்போது தாரவாத்து கொடுக்குற மாதிரி எனக்கு தோணுது. வேற எதுவும் இல்ல. சும்மா நீங்க தூக்கி கொடுக்குறீங்க ஒரு பிளேயரை. அதான் எனக்கு தோணுது. நீங்க ஒரு பிளேயர் டு பிளேயர் ஸ்வாப் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த பெருசா யாருமே இதை பத்தி பெருசா பேச மாட்டாங்க. எதுக்கு அப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. சோ அது ஒண்ணும் தான் இவங்க எம்ஐ கிட்ட ஒரு இதா இருக்காங்க. ஆனா சிஎஸ்கே வந்து வாஷிங்டன் சுந்தர் கேட்கும்போது கொடுக்கல இவங்க ஆல்கேஸ் ட்ரேடுக்கு. சோ ஏதோ அவங்களுக்குள்ள ரொம்ப நல்ல பாண்ட் இருக்கு எம்ஐக்கும் ஜிடிக்கும். அது என்ன பாண்ட் தான் தெரியல. ஒருவேளை எம்ஐ வாஷிங்டன் சுந்தரை கேட்டா கூட கொடுத்துருவாங்க போல. ரைட். அவங்க ஆக்ஷன் டேபிள்ல என்ன பண்ணாங்க ஜிடி? அத பத்தி அப்படியே சொல்றேங்க. அவங்க ஆக்ஷன் டேபிள்ல இப்ப கரெக்டா தெரிஞ்சிச்சு. ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் போடக்கூடிய ஒரு ஆல்ரவுண்டருக்கு தான் அவங்க தேடி வந்திருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ்ல வந்து கேமரா கிரீனுக்கு போக முடியாது. அதனால பிட்டே போடல அவங்க. கரெக்டா அதுக்கு அடுத்தாப்புல இருக்கிறது யாருன்னா வந்து ஜேசன் ஹோல்டர். ஹெவியா போய் எடுத்திருக்காங்க சிஎஸ்கே கூட போட்டி போட்டு. அதுக்கப்புறம் ஜாக்கெட் வேர்ட்ஸ்க்குமே இவங்க போனாங்க ஹெவியா. எஸ்ஆர்ஹெச் கூட ஜாக்கெட் வேர்ட்ஸ்க்குமே போறாங்க. அவர் ஜேசன் ஹோல்டருக்கு ஒரு பேக்கப்பா. அப்போ கரெக்டா தெரிஞ்சிச்சு அந்த ஹர்திக் பாண்டியோட ரோலை இவங்க ரொம்பவே மிஸ் பண்றாங்களோ. அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு பவுலிங்கும் போடணும். ஹர்திக் பாண்டியா மாதிரி வந்து அந்த ஸ்ட்ரைக் ரேட்ல பினிஷிங் பண்ணி கொடுக்கணுங்கிற ஒரு பிளேயர் வந்து மிஸ் பண்றாங்களோ. அதன் காரணத்தால வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் நமக்கு தேவை. ஏன்னா இருந்த அஸ்தமன உமர் ஜாயையும் விட்டுட்டாங்க லாஸ்ட் இயர். அவருக்கு வந்து பிட் போட்டாங்களா போடலன்னு நினைக்கிறேன். போடாம தான் பிபிஎஸ் போறாங்க. சிஎஸ்கேவும் பிபிஎஸ் தான் வந்து போட்டி போட்டு இருந்தாங்க அஸ்தமன உமர் ஜாய்க்கு. இருந்த ஒரே ஒரு லேபிளான அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் விட்டுட்டாங்க. வேற எந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருமே இந்த டீம்ல இல்ல. நீங்க லாஸ்ட் இயர் எடுத்து பாத்தீங்கன்னா யாருமே இல்ல அங்க வந்து பெருசா பேர் சொல்ற அளவுக்கு. அதனால அவங்க ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு ஹெவியா போனாங்க. இன்னொன்னு வந்து மத்தபடி பேக்கப்ஸ் தான். ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு பேக்கப்ஸ் அந்த மாதிரி. ஆனா பேட்ஸ்மேன்ஸ்க்கு பேக்கப்ஸே இல்ல. குமார் குசகரா மட்டும் தான் இருக்காரு அவரு. வேற யாருமே இல்ல பேக்கப்பா. அந்த மிடில் ஆர்டருக்கு பேக்கப் இல்லாத காரணத்தால அந்த மிடில் ஆர்டர் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம ஸ்குவாட் அனலைசிஸ் பண்ணும்போது பேசுவோம். இதுதான் என்ன கேட்டீங்கன்னா கருத்து. இன்னொன்னு சுப்மன் கில்லோட T20 மேட்சஸ் எல்லாமே இப்போ எப்படி டவுட் எனக்கு வந்து பெருசா நம்பிக்கை இல்ல. T20 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்லயுமே இல்ல. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஸ்குவாட் அந்த சீரிஸ்லயுமே வந்து பெருசா பண்ணல T20ல. இனி அடுத்து அவங்க ஐபிஎல் என்ன சூட்டோட வர போறாரு, எப்படி பட்டை கிளப்ப போறாருங்கிறத நம்ம பார்த்தாகணும். பார்ப்போம். நம்ம அடுத்தடுத்து நீ அந்த விஜய் ஹசாரில எப்படி அவர் ஏதோ விளையாட போறாருன்னு சொல்றாங்க. பார்ப்போம் எப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா, இப்போ நீங்க சொன்னீங்க ஹர்திக் பாண்டியா வந்து மிஸ் பண்ணுவாங்களோன்னு இல்ல, மிஸ் பண்றாங்க. அது வந்து அக்ரி பண்ணிக்க தான் வேணும். அது வந்து நம்ம பண்றாங்களோன்னு வந்து இது பண்ணக்கூடாது. ஓகே. அவங்க பண்றாங்க அவ்வளவுதான். அதனாலதான் ஜேசன் ஹோல்டருக்கு அவ்வளோ உள்ள போய் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கடுத்த யாரு? ஜாக்கெட் வெட்ஸ். அவருக்கும் வந்து ரொம்ப ஹார்டா ட்ரை பண்ணாங்க.
அவங்க மிஸ் பண்றாங்க. ஓகே கார்த்தி நீ சொல்லு, ஆக்ஷன் டேபிள்ல என்ன நடந்துச்சு ஜிடி? அதாவது எம்ஐக்கும் ஜிடிக்கும் இருக்க பொருத்தம் என்னன்னா, ஆல் கேஷ் டீல் ஏன் முடிக்கிறாங்கன்னா, பிசினஸ்ல பணம் வேணும் பிரான்ச்சைஸ் நடத்துறதுக்கு. அதுதான் வந்து அவங்க மெயினா பாக்குறது. ஆஸ் அ ஃபேன்ஸ். எம்ஐ கிட்ட அப்புறம் இல்லாத பணமா? எம்ஐ கிட்ட இல்லாத பணமா? எம்ஐ வந்து எவ்வளவு வேணா கொடுக்க ரெடி, வாங்குறதுக்கு ஜிடி தயார். அப்படி அந்த மாதிரி ஒரு பிசினஸ். அவங்க பிசினஸ் பிரான்ச்சைசி ஓட்டணும்ல, அதுக்காக அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இப்பயே வாங்கிக்கிறாங்க. ஒரு 100 crores கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீ என்ன கேட்டாலும் கொடுக்குறேன், நானு நீ என் டீமே கூட வச்சுக்கோ, ஆனா நான் பணத்தை கொடுத்துரு அப்படின்ட்டு. மும்பை பி டீம் வச்சுக்கலாமா பேசாத? அப்படிதான் மும்பை ஜிடி தான் அது. எம்ஐ ஜிடி அப்படி வச்சிடலாம் ப்ரோ. எம்ஐ ஜிடியே கூப்பிடலாம். இது ஐபிஎல் ஆக்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது ஆக்ஷனர் வந்து மாத்தி சொல்லிடுவாங்க பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ் அப்படின்ட்டு. அந்த மாதிரி இருக்கு. பஞ்சாப் சூப்பர் கிங்ஸ். யாரு மல்லிகா அக்காவா? ஓகே ஓகே. ஆமா அவங்கதான். அதான் எம்ஐ ஜிடின்னு வச்சுக்கலாம். ஏன் இப்படி பண்ணோம்? ஏன்னா பிளேஸ் கொடுத்துன்னு இருக்காங்க. கில்லு பத்தி நீங்க சொன்னீங்களா, கில்லு வந்து 7 மேட்ச் அகமதாபாத்ல இருக்கு. அகமதாபாத்னா அவருக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி. ஆவரேஜ் எல்லாம் அங்க 80, 90, 100 வச்சிருக்காரு. இன்னும் ஒரு சீசன் ஒரு 600 ரன் கன்ஃபார்ம். அகமதாபாத்ல 7 மேட்ச், அதுலயே வந்து ஒரு 300, 400 ரன் அடிச்சிருவாரு எப்படியுமே. இல்ல பிளாட்ராக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமே சரியா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாதான் T20ல இருந்து வெளில துரத்திருக்காங்க. இப்போ பாக்கணும் எப்படி அவர் ஆட போறாரு அப்படின்ட்டு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனா ஐபிஎல் வரும்போது அவருக்கு கண்டிப்பா ஒரு பிளேஸ் கொடுத்ததாகணும். அதுக்காக ஜிடில அவரை போட்டு கேப்டனா வச்சிருக்காங்க. ஏன்னா அவர் வந்து டெஸ்ட்ல நல்லா ஆடுறாரு, ஒன்டேல நல்லா ஆடுறங்கிற பட்சத்துல வந்து கேப்டனா போட்டிருக்காங்க. அதுல நான் வந்து எதுவுமே சொல்லல. மத்தபடி அவர் என்ன நிலைமையில வர போறாருன்னு நம்ம பார்த்தாகணும் வெயிட் பண்ணி. T20ல எப்படி ஆட போறாரு, ஐபிஎல்ங்கிறது ஒரு ஷார்ட்டர் ஃபார்மேட், எப்படி ஆட போறாருன்னு நம்ம பார்க்கணும் வெயிட் பண்ணி. இன்னொன்னு சாய் சுதர்சன், அவரும் சுப்மான் கில்லும் போயிட்டாங்கன்னா மேட்ச் முடிஞ்சிருச்சாங்க. வேற யாரும் இல்ல டவுன் தி ஆர்டர்ல. ஜேசன் ஹோல்டர் எடுத்திருக்காங்க. அது எதுக்குன்னா ஒரு பவுலிங் பேட்டிங்கையும் கொஞ்சம் ஒரு ஸ்டேபிள் பண்ணி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு தேவைப்பட்ட ஒரு 4 ஓவர் போடுவாரு. பேட்டிங்லயும் இப்ப நல்லா பண்றாருன்னு நம்ம பாக்குறோம். ஜேசன் ஹோல்டரும் இப்ப கிடைக்கிற எல்லா லீக்ஸ்லுமே கரேபியன் பிரீமியர் லீக்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இப்ப நடந்துட்டு இருக்க ஐஎல் T20 வந்து ஒரு டோர்னமெண்டாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். இருந்தாலும் நான் சொல்றேன், ஐஎல் T20லுமே நல்லா பண்றாரு. இன்னொன்னு வந்து ரீசன் ஒன்று முடிஞ்சிச்சு T10 லீக். அந்த T10 லீக் எதுக்கு வைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. கிரவுண்ட் வந்து இதனோட தான் இருக்கும். சின்ன குட்டி குழந்தை தொட்டா கூட 6 போற மாதிரி இருக்கு கிரவுண்ட். அப்படி இருக்கிற பட்சத்துல சரி ஓகே அவர் நல்லா பண்றாங்கன்னு சொல்றாங்க. இனி மறுபடியும் சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல வரும்போது எப்படி பண்றாருன்னு பார்த்தாங்க, நம்ம பார்ப்போம். மற்றபடி ரஷித் கான் என்ன நிலைமையில இருக்காரு? ரஷித் கான் இன்னும் டீம்ல இருக்காரு. ராகுல் திபாத்தியா எதுக்கு அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கணும் ராகுல் திபாத்தியாவை இந்த ஸ்டேஜ்ல. அதுக்கு பதிலா நான் வந்து அபினவ் மனோகருக்கு பிட்டு போடுவாங்கன்னு பார்த்தேன். அபினவ் மனோகர் இப்ப அன்சோல்டா போய் உட்காந்துட்டு இருக்காரு. அபினவ் மனோகரை கண்டிப்பா ஒரு பேக்கப்பா வச்சும் பிட்டு போட்டுருக்கணும். ஏன்னா எனக்கு சார்கர் மேல நம்பிக்கையே இல்ல. நம்ம போன வீடியோல சொன்ன மாதிரி தான் திவாட்டியாவை இன்னுமே அவங்க பினிஷர் நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் வச்சிருக்காங்க. ஓகே, எவ்வளவு நாள் தான் கட்டி சுத்த முடியும்னு பாக்கலாம். ரொம்ப நாள் திவாட்டியா போட்டு ஓடாது. அவ்வளவுதான், இந்த சீசனோட முடிஞ்சிரும் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பிளேயிங் 12 ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்துடலாம் ஜிடியோடது. இந்த வாட்டியும் நாங்க 3 ஆப்ஷனோட வந்திருக்கோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஸ்குவாட் நான் சொல்றேன் யார் யார் இருக்கான்ட்டு. இதுதான் ஜிடியோட ஸ்குவாடு. அப்படியே ஒன்னொன்னா நான் படிச்சுட்டே வரேன். ஃபர்ஸ்ட் வந்து அனுஜ் ராவத், அசோக் சர்மா, கிளென் பிலிப்ஸ், குர்னாத் சிங் பிரார், இஷாந்த் சர்மா, ஜேசன் ஹோல்டர், ஜெயந்த் யாதவ், ஜாஸ் பட்லர், ககிசோர் ரபாடா, குமார் குஷாக்ரா, லூக் வுட், மானு சுதர், முகமது சிராஜ், முகமது அர்ஷத் கான், நிஷாந்த் சிந்து, பிரசித் கிருஷ்ணா, பிருத்திவிராஜ் யாரா, ராகுல் திவாட்டியா, ராஷித் கான், சாய் கிஷோர், சாய் சுதர்சன், ஷாருக் கான், சும்மன் கில், டாம் பேட்டன், வாஷிங்டன் சுந்தர். இவங்களோட ஸ்குவாட் இதுதான். ஸ்குவாட பத்தின கருத்துக்கள். டாம் பேண்டனை சைன் பண்ணியிருக்காங்க. அது வந்து மேபி பட்லருக்கு ஒரு பேக்கப்பா பாக்குறாங்களோன்னு தோணுது. டாம் பேண்டனை பட்லர் சரி ஆடனாலோ இல்ல அவருக்கு இன்ஜுரி ஆனாலோ ஸ்ட்ரைட்டாவே வர கொண்டு வந்துடலான்ட்டு டாம் பேண்டன் ஒரு நல்ல ஆப்ஷன். நல்ல விக்கெட் கீப்பிங் நல்லா பண்றாரு அவரு, எடுத்திருக்காங்க. இன்னொன்னு வந்து அவங்க கிட்ட இருக்கிற நிஷாந்த் சிந்து செம்ம டீல். அது 30 லட்சத்துக்கு. அவர் வந்து ஆக்சுவலி சிஎஸ்கேல இருந்தாரு. அவர் வந்து நம்ம இப்பதான் சிஎஸ்கேக்கு அந்த நிலைமை புரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். அவர் ரொம்ப நல்ல பிளேயர் நிஷாந்த் சிந்து. அவர் ஒரு நல்ல டீல்ல இருக்காரு. ஆக்சுவலி அவரு நம்ம ஆப்ஷன்ஸ்லயும் இருக்காரு 11ல, நம்ம அதை பார்ப்போம். இன்னொன்னு வந்து இன்னொரு பிளேயர் இருக்காரு, அவர் பேர் என்ன, அசோக் சர்மா. அவரை சைன் பண்ணிருக்காங்க. நம்ம அவ்வளோ கைப்பேத்தி எல்லா வீடியோஸ்லுமே பேசிட்டு இருந்தோம். அசோக் சர்மாவை சைன் பண்ணிருக்காங்க. அதுவுமே ஒரு நல்ல ஆப்ஷன். ஸ்ட்ரைட்டாவே அவர் வந்து பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக கொண்டு வந்துடலாம். ஆனா கொண்டு வருவாங்களா? இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால. ஏன்னா ஆசிஸ் நகரா தான் கோச். அவர் வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா பாப்பாரு. எப்படி ஒரு மோகித் சர்மாவுக்கு அவ்வளவு 36 வயசு 37 வயசுலயும் பேக் டு பேக் எல்லா மேட்சஸுமே இறக்கி விட்டாரு. அது மாதிரி வந்து பிரசித் அந்த காரணத்தினால தான் இஷான் கிஷனுமே இன்னுமே டீம்ல இருக்காரு. அந்த பழைய வண்டி இன்னும் ஓடுது. இஷான் கிஷனுமே
இஷாந்த் இசாந்த் சர்மா. சர்மா. இசாந்த் சர்மா அவர் வந்து இன்னுமே இருக்காரு டீம்ல. அவரு நான் அதான் மேபி யோசிச்சேன் என்னடா இஷாந்த் சர்மா உள்ள வச்சிருக்காங்களேன்ட்டு. நகர் ஆசிஸ் நகரா இருக்கிறனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பவுலிங் சைடுல அவர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே ரொம்ப ரொம்ப ஓல்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எதிர்பார்ப்பாரு நகரா. சோ நல்ல ஆப்ஷன்ஸ் ஒன்று நல்ல டீல்ஸ் இருக்கு. குமார் குசகராவும் இருக்காரு. அவர் ஸ்மேட்ல எல்லாம் ரொம்ப நல்லா தான் பண்ணாரு. விஜயகாசர்ல பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப நல்லா. ஜார்க்கண்ட் கப்பு கூட அங்க வின் பண்ணிச்சு. பாப்போம் நிறைய டீல்ஸ் இருக்கு. இவங்க எப்படி காம்பினேஷன் ஃபிட்டிங் ஆகுறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். கார்த்திக் கூட சொல்லிட்டு என்னங்கிறது சொல்லு ஸ்குவாட் எப்படி இருக்கு. அதான் பட்லருக்குலாம் பேக்கப் எடுத்து வச்சிட்டாங்க உஷாரா இந்த வாட்டி. பட்லருக்கு பேக்கப் டாம் பேண்டன் சொன்னாரு. டாம் பேண்டனும் நல்ல பிளேயர் தான். அதே பட்லர் எப்படி ஆடுவாரோ அது மாதிரி ஆடுவாரு. ஆனா அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. மற்றபடி ஜிடி ஸ்குவாட் வந்து அவங்க எப்பயும் எடுக்கிற மாதிரி அவங்க வேலை செய்யற டீம். அவங்க எப்படியாச்சும் பிளே ஆஃப்ஸ் வந்துருவாங்க. குட்டி மோதியாச்சும் வந்துருவாங்க. ஏன்னா அதுக்கேற்ற இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா வச்சிருக்காங்க. 3 பேர் நல்லா வச்சிருக்காங்க. பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், அதுக்கடுத்து வந்து ககீஸ்வர பாடாலாம் வந்து ரிலையபிளா நம்பலாம். எப்பயுமே விக்கெட் எடுத்து கொடுத்துருவாரு. ஒரு விக்கெட் ஆச்சு மேக்ஸிமம் எல்லா மேட்ச்லயும் ஒரு விக்கெட் கன்ஃபார்மா எடுத்துருவாரு. போன வருஷம் ஆட முடியாது, அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்கன்னா அவர் ஆடி இருந்தா மேபி எம்ஐ கூட பீட் பண்ணிடலாம். ஓகே நெக்ஸ்ட் ஆப்ஷன் ஏ போயிடலாமா? ஓகே ஆப்ஷன் ஏ அப்படியே ஒன்னொன்னா சொல்றேன். சுமன் கில், சாய் சுதர்சன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், ராகுல் திவாட்டியா, ஜேசன் ஹோல்டர், ரஷித் கான், சாய் கிஷோர், ககிஷோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். ஆப்ஷன் ஏ என்ன மாதிரி இருக்கு? வாஷிங்டன் சுந்தர் எங்கேயும் ஃப்ளோட்டரா இருக்காது. நம்பர் 4. ஓகே உங்களோட கருத்துக்கள் ஆப்ஷன் ஏ பத்தி. இப்போ ஆப்ஷன் என்ன கேட்டீங்கன்னா எந்த பேசிஸ்ல அவங்க போவாங்க. ஜேசன் ஹோல்டருக்கு அவ்வளவு ஹெவியா போகும்போது கண்டிப்பா ஒரு பிளேயிங் லெவலில் இருந்து ஆகணும். அந்த ஸ்பாட் அவருக்கு தான் கொடுக்க போறாங்க. ரஷித் கானுமே 4 ஃபாரின் பிளேயர்ஸ் இப்பவே ஃபிக்ஸ் தான். ரபாடா, ரஷித் கான், ஜேசன் ஹோல்டர் ஆர் சுபாஷ் பட்லர். இவங்க 4 பேருமே ஃபிக்ஸ்ட் தான். மேபி ஜேசன் ஹோல்டருக்கு பதிலா மேபி சம்மதர் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு ஆஃப் ஸ்பின் தேவை. அந்த பிச்சுக்கு வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர்ஸ் தேவைன்னா கிளென் பிலிப்ஸ் பண்ணா கிளென் பிலிப்ஸோட தேவை இருக்காது. ஏன்னா அங்க வந்து ஆல்ரெடி வாஷிங்டன் சுந்தர் இருக்காரு. ஸோ அதனாலதான் இந்த ஸ்குவாட் நம்ம வந்து கிளென் பிலிப்ஸ் மாதிரியான ஒரு பிளேயர் தேவைப்படாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஜேசன் ஹோல்டர் தான் அதுக்கு கரெக்டான ஃபிட்டிங் அந்த இடத்துல ஆகிறாரு. ஆனா இருந்தாலுமே எனக்கு அந்த நடுவில் அந்த ஷாருக் கானும் ராகுல் திவாத்தியும் தான் எனக்கு வந்து இன்னும் நம்ம மேல நம்பிக்கை வரல. அவங்க என்ன மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படின்ட்டு. அவங்க வந்து 2 பால்ல 0 ரன் அடிச்சுட்டு எதுவுமே ரன் அடிக்காம 0ல அவுட் ஆகிட்டு போனாலும் போவாங்க. இல்ல 10 பால் ஆடி 25 ரன் அடிக்கிறவங்க எப்ப அடிப்பாங்க இப்ப அடிக்க மாட்டாங்கன்னு தெரியாது. அவங்கள நம்பி ஒரு பினிஷர்னு போலாமா அப்படின்னு தான் என்னோட கேள்வி. இன்னொன்று ரஷித் கான் அவர் ரீசென்ட் டைம்ஸா பவுலிங் ஓகே. அந்த ஒரு ரஷித் கான் இருக்காரு அந்த ஹெலிகாப்டர் ஷாட் அடிக்கிற மேட்ச் ஃபினிஷ் பண்ணி கொடுக்குற அந்த ரஷித் கான் நம்ம பார்த்து ரொம்ப நாளாச்சு. அதெல்லாம் மிஸ் பண்றோம். அவங்க எப்படி ஆட போறாங்க. பேட்டிங் டெப்த் இருக்கு. ஆனா அந்த குவாலிட்டி பேட்டர்ஸ் அவங்க பேட்டிங் டெப்த் வந்து நம்பர் 8 நம்பர் 9 வரைக்கும் இருக்கு. சாய் கிஷோர் வரைக்கும் இருக்காங்க. ஆனா நம்பலாமா அவங்கள நம்பலாமா? லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணி கொடுப்பாங்களா? அந்த நம்பிக்கை இருக்கா? இல்ல டாப் 4 கலந்துடுச்சுன்னா மொத்தமா கலந்துடுமா? இதுதான் என்னோட கேள்வி. இதுதான் நான் ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போது கேட்டிருந்தேன். இதே கேள்வி தான் கேட்டிருந்தேன். பாக்குறவங்க வேணா மறுபடியும் போய் பாக்கலாம் ஒரு வாட்டி இந்த வீடியோவை. ஓகே இப்போ நான் ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வைக்கிறேன். நிறைய பேர் கேட்ட கேள்வி, கில்லுக்கு ஏதாவது இன்ஜுரி இருக்கா? கில்லுக்கு இன்ஜுரி இல்ல. யார் சொன்னது கில்லுக்கு இன்ஜுரின்னு? யாராச்சும் கேட்டாங்க கமெண்ட்ல ஏதாவது போட்டாங்களா? கேட்டாங்க. இன்ஜுரி எதுவும் இல்ல. ஸ்குவாட்ல இல்லையே அதனால கேட்டாங்க. அது வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல ஏன் இல்லைன்னா அது ஒரு ஸ்டேட்மெண்ட் அவரே சொன்னாராமா. எனக்கு வந்து இப்போ நான் டீம் கூட T20 சைடு வேர்ல்டு கப்புக்குள்ள வரல அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா இன்ஜுரி இல்ல. அவரு ஸ்ட்ரைக் ரேட் கம்மியா இருக்கு T20ல. சரியா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. T20 வேர்ல்டு கப் பாதிச்சிருமோ அப்படிங்கிற காரணத்தால தான் வந்து புதுசா வேற செலக்டர்ஸ் உள்ளாடி வந்திருக்காங்க. RP சிங், அதுக்கப்புறம் வந்து நம்மன் ஓஜா, பிரகன் யோஜா நம்மன் ஓஜா வேற ஒருத்தருங்க. ஓஜா தான் ஏதோ ஒரு பேர் வருமே. இவங்க 2 பேரும் புது செலக்டர்ஸ் உள்ள வந்த காரணத்தால வந்து சுமன் கில்லுக்கு அங்க இடம் இல்ல. அவங்க வேற சுத்திக்கிட்டே இருக்காங்க. விஜய் கேசரி ஸ்மார்ட்ல எல்லாம் யார் நல்லா பண்றாங்க பண்ணல அப்படின்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. சோ நல்ல நீங்க பாருங்க எல்லா விஜய் கேசரி டிராப் மேக்ஸிமம் முடிஞ்சு எல்லா நாளுமே ஏதோ ஒரு டீம் பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. RP சிங்கும் ஓஜாவும். ஐ திங்க் பிரக்யான் ஓஜா அவர் தான் அந்த ஒரு ஸ்பின் போலிங் போடுறாரு அவர் தான். சோ அவங்க நல்லா ஸ்கவுட் பண்றாங்க. ஸ்கவுட் பண்ணி தான் இசான் கிஷன் ரிங்கு சிங்குக்கு மறுபடியும் பேக் டு தி ஸ்குவாட் T20 சைடு அதுவுமே வேர்ல்டு கப்ல. சோ அந்த அளவுக்கு அவங்க ஸ்கவுட் பண்ணி இல்ல நமக்கு வந்து டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா நம்ம சும்மா கில்ல பெஞ்ச் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற காரணத்தால தான் வந்து கில்லுக்கு இப்ப T20ல பிளேஸ் இல்ல. நானும் சொல்றதா தான் அவர் வந்து லாங்கர் ஃபார்மேட் மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். கார்த்தி நீ சொல்லு ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏல வந்து ஸ்குவாட் நல்லா தான் இருக்குது. ஆனா அந்த 4க்கு அப்புறம் பேட்டிங்கே இல்லாத மாதிரி தான் தெரியுது. அதேதான் நீங்க சொன்ன அதே பாயிண்ட் தான். ஏன்னா டெவாட்டியாலாம் வந்து 14 மேட்ச் பண்ணனா அது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். எங்கேயோ ஒரு மேட்ச் சறுக்கிடுச்சுன்னா அப்படியே அவங்க குவாலிஃபை ஆகாது கூட போயிடலாம். க்ளோஸா குவாலிஃபை ஆகிற மாதிரி ஆயிட்டு வெளியே போயிடலாம். அந்த மாதிரி நடக்கும்.
மில்லர் இல்ல இருந்த வரைக்கும் மில்லர் இருந்த வரைக்கும் நல்லா இருந்தது. ஆனா அவரு ஏன் ரிலீஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இன்ன வரைக்கும் கொஸ்டினாவே இருந்தது. அவர் இருந்தா கூட பயப்படுவாங்க ஆப்போசிஷன். ஓகே மில்லர்லாம் இருக்காங்க, பிளான் ஏதாவது போட்டு வருவாங்க. இப்ப யாருமே இல்லாத ஈஸியா பிளான் போட்டுருவாங்க. டாப் 4 உடைக்கிறதுக்கு நல்ல போட வைக்கணும் ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ல. அதுக்கப்புறம் ஷார்துல் தாக்கூர் மாதிரி பிளேயர்ஸ் வச்சு ஓட்டிக்கலாம். ஏதாவது அந்த மாதிரி டைப் ஆஃப் போலர்ஸ் வச்சு ஓட்டிக்கலான்ட்டு டீம்லாம் முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஜிடி கிட்ட பவுலிங் எப்பவுமே நம்பர் 1 பவுலிங். அவங்க கிட்ட எப்பவுமே அந்த குவாலிட்டி இருக்கும் பவுலிங்ல. பேட்டிங் தான் எப்பவுமே அந்த ஹர்திக் பாண்டி இருக்கும்போது வந்து கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு அந்த நம்பர் 4 ஸ்பாட்டை. இப்பதான் அந்த இடம் ஒரு ஓட்ட விழுது. என்ன கேட்டீங்கன்னா நம்பர் 3ல இருந்தே முடிஞ்சிடுச்சு அவங்க கதை. ஷாருக்கான் எல்லாம் தமிழ்நாடு டீமே போட்டு கதிகலங்க வைக்கிறாரு ஒன்னும் விளையாடாம. சரியா அவன் கழி ஊத்துறான் தமிழ்நாடு டீம் டிஎன் இந்த ஸ்மாட்ல. விஜய் கசோரியும் அப்படிதான். திவாத்தியால அட்ரஸே இல்ல, எங்க இருக்காருன்னு எனக்கு இன்னும் கிடைக்கல. யாரா இருந்தா கண்டுபிடிச்சீங்கன்னா சொல்லுங்க. ஆள் அட்ரஸே இல்ல. கமெண்ட்ல அவரோட ஸ்டேட்டஸ் என்னன்னா சொல்லுங்க. அப்படி இருக்கு. மத்தபடி ஓகே தான், பவுலிங் ஓகே. அந்த மிடில் ஆர்டர் ஒரு 2-3 பேர்ஸ் எனக்கு இன்னும் சாட்டிஸ்பாக்சன் இல்ல. அவங்களுக்கு பேக்கப்பா யார் இருக்காங்க? ஒரு குமார் குசாராவை மிடில் ஆர்டர்ல கொண்டு வர முடியுமா? முடியாது. ஒரு அனுஜ் ராவத் வேணா ஆடுவார் மிடில் ஆர்டர்ல. ஆனா அவர் வந்து ஐபிஎல் அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, அந்த அளவுக்கு அவர்கிட்ட கேப்பபிலிட்டி இருக்கான்னு நம்ம டெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்டா இறக்கி விடுங்க, வேற வழி இல்லை. இவங்க ஃபெயில் ஆனா அதான் வழி இருக்கிற பேக்கப்புக்கு. அவங்களதான் வச்சு விளையாடி ஆகணும். ஓகே, அந்த நிஷாந்த் சிந்து அந்த மாதிரி பிளேயர்லாம் மிடில் ஆர்டர் செட் ஆவாரு. ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். இதுதான் ஆப்ஷன் பி. ஓகே, ஆப்ஷன் பி அப்படியே ஒன்னொன்னா சொல்லிடுறேன். சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், ஜாஸ் பட்லர், வாஷிங்டன் சுந்தர், ஷாருக் கான், கிளென் பிலிப்ஸ், ராகுல் திவாட்டியா, ராஷித் கான், சாய் கிஷோர், ககிஷோர் ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, முகமது சிராஜ். கிளென் பிலிப்ஸ் உள்ள வந்திருக்காரு ஜேசன் ஹோல்டர் பதிலா. ஓகே, உங்களோட கருத்துக்கள் ஆப்ஷன் பி எப்படி இருக்கு? ஆப்ஷன் பில அவங்களுக்கு மிடில் ஆர்டர்ல வந்து ஒரு ஃபயர் பவர் வேணும்னா கிளென் பிலிப்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம் முன்னாடி. ஏன்னா இப்பதான் அந்த டீம் வந்து ஒரு மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கிற மாதிரி இருக்கானா. கிளென் பிலிப்ஸ் இது வரைக்குமே ஐபிஎல் எதுவுமே ப்ரூவ் பண்ணல. ஆல்ரெடி ப்ரூவன் பிளேயரான்னு கேட்டீங்கன்னா ஒரு வாட்டி எஸ்ஆர் கைஸுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ராஜஸ்தானுக்கு எகென்ஸ்டா ஒரு நல்ல நாக் ஆடிப்பாரு. கன்யூஸா ஒரு 3 சிக்ஸஸ் அடிச்சு அந்த டீம் வந்து வின் பண்ணிருப்பாரு. அப்துல் சமத் வந்து லாஸ்ட் பால் 6 அடிச்சு வின் பண்ணிருப்பாரு. ஒரு நோபால் போடுவார் சந்தீப் சர்மா, வின் ஆயிருப்பாங்க. அந்த ஒரு மேட்ச் மட்டும் தான் அவரோட மேட்ச் டேர்னிங் பாயிண்ட் மாதிரி அவர் விளையாட மேட்ச். அதுக்கப்புறம் அவர் எங்கேயுமே விளையாடல. ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் சான்சஸும் இல்ல. அது நான் ஒன்னு ஒத்துக்கிறேன், சான்ஸ் யாரும் கொடுக்கல. புதுசா ஒரு சான்ஸ் கொடுக்கும்போது பெர்ஃபார்ம் பண்ணுவாரு எனக்கு தெரியல. இருந்தாலுமே அவர் இருக்கும்போது டீம் பாக்குறது கொஞ்சம் பலம் மாதிரி இருக்கு மிடில் ஆர்டர். ஆனா இங்க கேட்டீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் கம்மியாகுது. ஏன்னா ஜேசன் கூட ஆடிட்டு இருந்த ஸ்பாட் தான் அவர் வந்து ஆடுறாரு. இப்ப 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட் தான் இருக்கு. ரபாடா, பிரசித் கிருஷ்ணா, சிராஜ், இந்த 3 பேர் தான் இருக்காங்க. வேணும்னா முகமது அர்சத் கான் ஒருத்தர் இருக்காரு. அவரை அந்த சாய் கிஷோருக்கு பதிலா கொண்டு வரலாம். அவர் ஒரு ஆல்ரவுண்டர் தான். ஷாருக்கான் டைப் ஆஃப் ஷாருக்கான் லெஃப்ட் ஹேண்ட்ல ஸ்பின் போடுவார். அவர் வந்து பவுலிங் போடுவாரு. சோ வேணா அது பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ், அதுக்கு ஒரு 2-3 ஸ்பின் பவுலிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகுது. அப்படி வேணா நீங்க பண்ணலாம். அப்படி வேணா ஜிடி பண்ணாங்கன்னா ஓகே. அந்த இந்த காம்பினேஷனுமே லுக்ஸ் பெட்டர் தான். ஃபர்ஸ்ட்டும் ஓகே தான், செகண்ட் ஓகே தான். என்ன கேட்டீங்கன்னா அந்த எல்லாமே டெஸ்டிங், எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் பீரியட் தான். எப்படி வந்து சிஎஸ்கே வந்து ஒரு புதுசா அவர் யங்ஸ்டர்ஸ் எடுத்து போட்டு இனிமே தான் உங்களை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நல்லா கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. மத்தபடி இந்த ராஜஸ்தானுமே அதே மாதிரி தான். யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க டீம் உள்ளாடி. அந்த மாதிரி எப்படி லாஸ்ட் இயர் வந்து வைபவ் சூரியவன்சி வந்து நம்ம சின்ன பையன் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ஒரு பட்டையை கிளப்பிக்கிட்டு செஞ்சுரி எல்லாம் போட்டுட்டு போனாரு. அவர் பார்த்தாலே இப்ப பயப்படுறாங்க. எங்க போனாலுமே செஞ்சுரி எல்லாம் 10 ரன் அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போறான் அந்த பையன். அதனால பாப்போம். இந்த ஆப்ஷன் பியுமே லுக்ஸ் பெட்டர் தான். ரபாடா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லயே பேசிருக்கோம், மறந்துட்டேன், இங்க பேசுறேன். லாஸ்ட் இயர் வந்து அவருக்கு வந்து சரியாவே விழல. கண்ணா பின்னாடி பேஸ் ஜெனரேட் பண்றாரு. கரெக்டான லைன்ல இருந்து பிடிக்கல அவரு. அந்த லைன்ல இருந்து பிடிக்காதனாலே மனுஷன் வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி திரும்ப அவரோட கண்ட்ரிக்கே போயிட்டாரு. இசான் கிஷனா ஏதோ சம்மதர் ஏதோ ஒரு டீம் கூட விளையாடும்போது ரொம்ப எக்கனாமி 11 தாண்டிடுச்சு, 11-12 கிட்ட போயிடுச்சு அவரோட எக்கனாமி. அப்படி இருக்கு அவரோட பவுலிங். பார்க்கணும், மறுபடியும் திரும்ப வராரு. இந்த டைம்ல சான்ஸ் கொடுப்பாங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு நம்புவோம். அவர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாருன்னா டீம் பவுலிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். பேட்டிங்குமே இந்த ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் ஓகே, பரவாயில்ல. மிடில் ஆர்டர்ல ஒரு ஃபயர் பவர் இருக்கு. ஆனா அப்பவுமே வந்து கிளென் பிலிப்ஸ்ங்கிறது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் தான் நான் பாக்குறேன். இனிமே அவர் ப்ரூவ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. பார்ப்போம். இந்த ஆப்ஷன் பில ஒரு 5-6 ஸ்பின்னர் என் கண்ணில் படுறாங்க. 5-6 ஸ்பின்னர் இருக்காங்க. ஒரு கூட்டமே இங்கதான் இருக்கு. ஒரு பள்ளிக்கூடத்தையே கொண்டு வந்து இங்க படிக்கிறான்னு வச்ச மாதிரி ஸ்பின்னர் பட்டாளமா இருக்குப்பா. 5-6 பேர் இருக்காங்க என் கண்ணில் மட்டும் போடுறேன். ரைட், நீங்க சொல்லுங்க கார்த்தி. ஆப்ஷன் பி ஸ்குவாட் மட்டும் ஒரு வாட்டி போட்டுருங்க. இந்த டீம் பார்த்தா கிளென் பிலிப்ஸ் உள்ள வந்த பிறகும் ஏதோ ஒரு பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆன மாதிரி தெரியுது. போலிங் எப்பயுமே ஸ்ட்ரென்த்தா தான் இருக்கு, பேட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தான மாதிரி இருக்கு. அத ஷாருக் கான் பிளேஸ்ல வந்து இன்னொரு இம்பாக்ட் பிளேயர் யாரா குமார் குஷாகரா மாதிரி எடுத்துட்டு வந்தா இன்னும் பேட்டிங் கொஞ்சம் பெருசா காட்டலாம். மீன்ஸ் ஒரு நம்பர் 8 வரைக்கும் காட்டலாம் பேட்டிங். அப்படியே அந்த ஷாருக் கான் பிளேஸ் அப்படியே தள்ளின்னு போய் வைக்கலாம்.
இல்ல அனுஜ் ராவத்தோ, குமார் குஷாகராவோ, இல்ல வாஷிங்டன் சுந்தர் ஃப்ளோட்டரா ஆடுறாங்களோ ஏதோ ஒண்ணு பண்ணலாம் அந்த இடத்துல. இந்த ஸ்குவாட் ஏதோ ஜிடி பேலன்ஸா இருக்குன்னு தோணுது. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் சி போயிடலாம். இதுதான்ப்பா ஆப்ஷன் சி. ஃபர்ஸ்ட் வந்து சுப்மன் கில், சாய் சுதர்ஷன், குமார் குஷாகரா, நிஷாந்த் சிந்து, கிளென் பிலிப்ஸ், ராகுல் திவாட்டியா, ஷாருக் கான், ஜேசன் ஹோல்டர், ராஷித் கான், ககிஷோர் அபாடா, முகமது சிராஜ், அசோக் சர்மா. ஓகே, இந்த ஆப்ஷன் சி பத்தி சொல்லுங்க. எனக்கு என்னமோ இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் மாதிரி தெரியுது. இல்ல இந்த ஆப்ஷன் வந்து நான் கார்த்திக் ப்ரோ கிட்ட விட்டுறேன். அவரே ஸ்டார்ட் பண்ணட்டும், நான் அதுக்கப்புறம் பேசிக்கிறேன். ஓகே, அந்த டீமை மட்டும் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேட்டிங்ல பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் வந்துடுறாங்க 2 பேரும். இப்ப டாப் 2 கட்னா கலி டீம். பேட்டிங்ல டாப் 2 கட்னா கலி. போலிங் பயங்கர ஸ்ட்ரென்த்தனா இருக்கு. 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வராங்க. இவரோட சேர்த்தா ஜேசன் ஹோல்டர் 4 ஃபாஸ்ட் பவுலர், 2 ஸ்பின்னர் வருவாங்க. கிளென் பிலிப்ஸும் ஓவர் தள்ளிடுவாரு, 4 ஓவர் தள்ளலாம். ரஷித் கான் ரிலேபிள் பவுலர், விக்கெட் எடுக்க மாட்டேன்றாரு ஐபிஎல் இப்பெல்லாம் லாஸ்ட் 2 இயர்ஸாவே. பேட்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு இந்த ஸ்குவாட்ல. அதான் சொன்னேனே, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸா தெரியுது. ஒரு 2 பேர் 3 பேர் இருக்காங்க ஆக்சுவலா. கேம் டைம் வந்து புதுசா கேம் டைம் கிடைக்க போற 3 பேர் உள்ள இருக்காங்க. சிஎஸ்கேல ஒருத்தர் இருந்திருக்காரு, ஒருத்தர் ஆர்ஆர்ல இருந்திருக்காரு. ஆனா கேம் டைம் கிடைக்கல. அதான் ஜிடி பார்த்த வரைக்கும் பேட்டிங் தான் பிரச்சனை போல இருக்கு அவங்களுக்கு. வேற போலிங் மற்றபடி எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல இருக்க 2 பேர் வந்து 600 ரன் அடிச்சிட்டாங்கன்னா கீழே இருக்கவங்களுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேது. அது ஒரு பிரச்சனையா அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சாதான், ஒரு 20-30 அடிச்சாதான் டச்ல இருப்பாங்க, கொஞ்சம் கான்பிடன்ஸ் இருக்கும். சரி ஓப்பனர்ஸ் போனாலும் நம்ம அடிக்கலான்ட்டு இவங்க ஓப்பனர்ஸே எல்லா வாட்டி அடிச்சதுனால ஜாலியா உட்காந்துட்டு இருக்காங்க எல்லாரும் மேட்ச் பார்த்துட்டு. மிச்சர் சாப்பிடுவோமா கண்ணா, அந்த மாதிரிதான் உட்காந்து எல்லாம் மிச்சர் சாப்பிடுவாங்க. இப்ப கில்லு சுதர்ஷன் உள்ள போனா, பட்லர்ல உள்ள போனா, இவங்க ஜாலியா வந்து கால் மேல கால் போட்டு ஒரு ஆம்லேட் ஒன்று நைட்ல சாப்பிட்டு ஜாலியா மேட்ச் பார்த்துட்டு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே மேட்ச் பார்த்துட்டு அந்த மாதிரி ஒரு மோடுக்கு போயிடுறாங்க. இதுல டக் அவுட்லயும் சரி, ட்ரெஸ்ஸிங் ரூம்லயும் சரி, அந்த மிடில் ஆர்டர் பிளேயர்ஸ் எல்லாம் சொல்றேன். ஜிடி பொறுத்தவரை அதுதான் நிலைமை. அதுதான் பிரச்சனையா உங்களுக்கு ஆக்சுவலி தான். ஓகே, அதுசன் ப்ரோ இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. இல்ல கார்த்திக் ப்ரோ கரெக்டா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. எல்லா மேட்சுமே வந்து ஓப்பனர்ஸ் 2-3 பேர் அந்த ஒன் டவுன் ஆடுற பிளேயரும் ஓப்பனர் 2 பேருமே வந்து 16 ஓவர் வரைக்கும் ஆடிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரவங்க வந்து அவங்களுக்கு வந்து திடீர்னு டக்குன்னு போய் ஒரு 10 பால் 20 பால்ல ஒரு 30 ரன் 40 ரன் அடிக்கணும்னு சொன்னா அவங்களால முடியாது, கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி இவங்களே எல்லா மேட்சுமே மெஜாரிட்டி ஆஃப் தி மேட்சஸ் இப்போ ஐபிஎல் 14 மேட்சஸ் நடக்குது. ஃபர்ஸ்ட் 4 மேட்சஸ்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்குவாட்ல வந்து நிஷாந்த் சிந்து வரைக்கும் பேட்டிங் பண்றாங்க வைங்களேன். ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ்ல வந்து மத்த கீழ இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே பேட்டிங் சான்சஸ் கிடைக்கல. மறுபடியும் 6வது மேட்ச் வந்து கிளென் பிலிப்ஸ் வராருன்னு வைங்களேன். ஒரு கண்டிப்பான ஒரு கெட்டான ஸ்டேஜ்ல வராருன்னா அவர் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஆல்ரெடி அவர் வந்து ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் அவர் ஆடல. திடீர்னு கொண்டு போய் பேட்டர் கொடுத்து திடீர்னு கொண்டு போய் இறக்கி விட்டு அவர் எப்படி ஆடுவாரு? அந்த மேட்ச்ல ரெகுலரா அதுக்கான விக்கெட் கூட சொல்ல. இதுதான் அந்த டீம்ல இருக்கிற பிரச்சனை நான் சொல்றேன். ஏன்னா கண்டிப்பா சுப்மன் கில்லும் சாய் சுதர்சனும் 450 500 அடிச்சிருவாங்க இவர் எவ்ரி சீசன்ஸ். அவங்களே மொத்தமாவே எல்லா ஓவர்ஸுமே விளையாடிடுவாங்க. அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு மேட்ச் வரும்போது சடனா வந்து ராகுல் திவாட்டி எல்லாம் பேட்டிங் வர வேண்டிய சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அவருக்கு வந்து சுத்தமா பேட்ல படவே படாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 5 மேட்சஸ் ஆன எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது. திடீர்னு ஒரு டோர்னமெண்ட்ல நீங்க 6வது மேட்ச் அவரை இறக்க வைக்கிறீங்கன்னா அவர் எங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாரு? அதுக்குன்னு விக்கெட்டும் கூட சொல்ல, அந்த ஓப்பனர்ஸ் வந்து அவங்களோட கேம் ஆட வேண்டாம்னு நான் சொல்லல. அதுதான் பிரச்சனை. அங்க டீமு கூட பிரச்சனை என்னன்னா அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களே மெஜாரிட்டி ஆஃப் தி மேட்சஸ் விளையாடி நல்லா ஜெயிச்சு கொடுத்துறாங்க. ஒரு 6வது 7வது மேட்ச் வரும்போது அவங்களுக்கு சான்ஸ் வரும்போது பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க டவுன் ஆர்டர் இருக்கிறவங்க. ஒரு சீரியஸான ஃபயர் மோட்ல இல்லாம பிளே டைம்ல இருக்காங்க அவங்க. நான் நினைக்கிறேன் இத பட்லரை ஓப்பனிங் தள்ளிட்டு இவரு சுதர்ஷன் ஆர் கில் விட்டுருங்க. கில் ஓப்பனிங் ஆட்டம், சுதர்ஷன் வந்து நம்பர் 3 ஆடலாமே. அப்படி ஆடினா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மிடில் ஓவர்ஸும் நல்லா ஆடுவார் தோணுது. பட்லர் ஃப்ரீயா ஓப்பன் ஆட விட்டுருணும். நீ போய் கொஞ்சம் பவர் பிளே டாமினேட் பண்ணு போதும், கில் அண்ட் சைல நின்றுவோம் அப்படின்ட்டு சுதர்ஷன் கீழே வந்து ஒரு இன்ஜின் மாதிரி யூஸ் பண்ணலாம். அவரை சுத்தி எல்லாரும் பேட்டிங் ஆடலாம். அப்படி பண்ண நல்லா இருக்கும். ஏன்னா பட்லர் வந்து அவர் அடிக்க பார்த்து மிடில் ஓவர்ல அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்ல 16-20 ஓவர் வரைக்கும் ஆட வாய்ப்பு இருக்காதான். அந்த ஒரு இது உடைக்கணும்னா ஒண்ணு பட்லர் ஓப்பனிங் தள்ளிட்டு சுதர்ஷனை கீழே இறக்கணும். அவ்வளவுதான். 1 டவுன் போட்டா கரெக்டா இருக்கும். இல்ல ஆக்சுவலி 2024ல வந்து சுதர்சன் 1 டவுன்ல தான் ஆடிக்கிட்டு இருந்தாரு கரெக்டா. அந்த நம்ம கூட இந்த சிஎஸ்கே கூட ஃபைனல் ஆடும்போது அந்த ஒரு நல்ல ஒரு பிரில்லியன்டான 98 சம்திங் நாக் ஆடி இருப்பாரு.
19 Number ஆமா 3. 19 ஆடிருப்பாரு. 10 ரன்னாவெல்லாம் பொழந்து கட்டியிருப்பாரு அந்த ஃபைனல்ஸ்ல. நம்பர் 3ல தான் வந்து ஆடுனாரு. நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாரு. சோ அவருக்குமே நீங்க சொன்ன மாதிரி பட்லரை நம்ம ப்ரோமோட் பண்ணிட்டு பழையோட அவரோட நேச்சுரல் பொசிஷனை கொடுத்துக்கிட்டு சுதர்சன் வந்து டவுன் தி ஆர்டர்ல ஆட வைக்கலாம். இன்னும் நீங்க நிசாந்த் சிந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அவர் போத் பவுலிங்லயும் பேட்டிங்லயுமே நல்லா பண்ணுவாரு. அவருக்கு சான்சஸ் இனிமே இந்த டீம் கொடுத்தாகணும். இவ்வளவு ஸ்பின்னர்ஸ் பதுக்கி வச்சு பெஞ்சின் பண்றதுக்கு அவங்களுக்கு கேம் டைம் கொடுக்கலாம். ஏன்னா நிறைய குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எக்கச்சக்க குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே கேம் டைம் கொடுத்து பார்ப்போம். பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க நம்புவோம். இந்த டீம் வந்து அசோக் சர்மா உள்ள கொண்டு வந்திருக்காங்க பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலா. எனக்கு கேட்டீங்கன்னா அவர் டெலிவரி பண்ணுவான்னு தோணுது. நல்ல அந்த அகமதாபாத் பிச்சில எல்லாம் வந்து அவர் நினைச்ச மாதிரி அவரோட பேச ஏத்த முடியும். 135 145 147 எல்லாம் போடுறாரு ரெகுலரா. பார்ப்போம் அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு பார்ப்போம். இந்த டீம் லுக்ஸ் இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஆனா என்ன கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ஆர் ஆப்ஷன் பி தான் அவங்க ப்ரிஃபரபிள் பண்ணுவாங்க. அங்க ஃபெயில் ஆனா தான் ஆப்ஷன் சி வருவாங்கன்னு தோணுது. பார்ப்போம். போய் நெக்ஸ்ட் நம்ம யார வந்து ஆப்ஷன் ஏல க்ளூ பண்ண போறாங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் ஏல யார எடுத்துட்டு யார க்ளூ பண்ண போறீங்க? குமார் குசகராவை உள்ள கொண்டு வந்துருவேன் நான். யாருக்கு பதிலான்னு கேட்டீங்கன்னா வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலாக நான் குமார் குசகராவை உள்ள கொண்டு வந்துருவேன். ஏன்னா எனக்கு அவ்வளவு ஸ்பின்னர்ஸ் தேவை இல்லை. ஆனா இதை பண்ண மாட்டாங்க, ஜிடி பண்ண மாட்டாங்க. இந்த காம்பினேஷன் பண்ணி போனா இதை பண்ண மாட்டாங்க. ஆப்ஷன் காம்பினேஷன் பண்ணி போனா ஆனா நான் குமார் குசகரா உள்ள கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அது ஒண்ணுதான் இங்க ஒரு சேஞ்சஸ் நான் பண்றதுக்கு சொல்றது இந்த ஆப்ஸ் காம்பினேஷன்ல. கார்த்திக் ப்ரோ சொல்லுங்க. கார்த்திக் இந்த டீமே ஆக்சுவலி நல்லா இருக்கு. இதுல எதுவும் மாற்றம் வேணாம்னு தான் தோணுது. இதுல மாற்றம் கை வச்சாங்கன்னா காம்பினேஷன் உடையும். அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்கன்னா அப்புறம் பிளேயிங் 11 கண்டுபிடிக்கிறதுக்குள்ள சீசனே முடிஞ்சு போயிடும் 14 மேட்சும். ஓகே, சீசன் முடியாம இருந்தா சரிதான். ரைட், நம்ம நெக்ஸ்ட் போலாம். ஆப்ஷன் பி யார எடுத்துட்டு யார க்ளூ பண்ண போறீங்க? நான் ஷாருக் கானுக்கு பதிலாக அனுஜ் ராவத்தை கொண்டு வந்துருவோம் ப்ரோ. அவன் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டான். இருந்தாலுமே நான் வந்து அவனோட ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் நம்ம வச்சிருக்கோங்க. சரியா வந்து தமிழ் இந்த ரஞ்சிலுமே பெர்ஃபார்ம் பண்ணல, விஜயகாசரிலுமே இப்போ பெர்ஃபார்ம் பண்ணல, ஸ்மார்ட்ல அட்ரஸே இல்ல ஆளு. அப்படி இருக்கிற பட்சத்துல நான் வந்து அனுஜ் ராவத்தை கொண்டு வந்துருவேன் விளையாடி. ஓகே, கார்த்தி நீங்க? வெளியில பேக்கப்ல பெரிய ஆப்ஷன்ஸ் இல்ல, அதனால இந்த டீமுக்கு ஏத்துன்னு வர முடியாது யாருமே இந்த ஸ்குவாட்ல. அதான் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன். ஏன்னா வெளியில எல்லாம் இன்னைக்கு எல்லாமே யங்ஸ்டர்ஸ், அவங்க 38 சர்க்கிள் தாண்டுமானே டவுட்டா இருக்கு எனக்கு. அவங்களால ஆட முடியும், அவங்களால அடிப்பாங்க, 50ல அடிப்பாங்க. நான் அதுக்கு அவங்கள நெகட்டிவா சொல்ல, அவங்க கிட்ட பவர் கேம் இல்ல, அதான் சொல்ல வரேன். பவர் கேம் இல்ல. இப்ப பட்லர் மாதிரி ஒரு பவர் கேம் இருந்ததுன்னா தைரியமா பட்லரே உட்கார வச்சுட்டு ஆடலாமே இந்தியன் பிளேயரை. நம்ம பவர் கேம் ஆடுற பிளேயர்ஸ் இல்ல, அதனால கொஞ்சம் வெளிய ஆப்ஷன்ஸ் இல்ல. அதனால இந்த டீம்ல உள்ள எடுத்துட்டு வர முடியாது யாரையும். பிலிப்ஸை வச்சு தான் ஆகணும், இல்ல ஹோல்டரை வச்சுதான் ஆகணும். வழியே இல்ல. அவங்க வந்து ரபாடாவை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு கூட இவங்க 2 பேரும் ஆடலாம். ஏன்னா போலர்ஸ் இருக்காங்க நிறைய பேர். அவங்க இப்போ பவர் கேம் இல்லைன்னு சொல்றீங்களா? பவர் கேம் இருக்கிற பிளேயர் எல்லாம் 30 லட்சத்துக்கு கிடைக்க மாட்டான். எப்படி கார்த்திக் சர்மா வந்து 14 கோடிக்கு போனா, பிரசாந்த் வீர் எப்படி 14 கோடிக்கு போனா? எனக்கு சலிராராவா எஸ்ஆர்கேச்சு 1.5 கோர்ஸ் கொடுத்ததுக்கு எனக்கு வந்து வருத்தமா இருக்குது. இன்னும் அதிகமா போகக்கூடிய பிளேயர். அப்படி இருக்கிற பட்சத்தில் அபினவ் மனோகரை ஏன் இவங்க விட்டு போடுறேன்? அதுதான் கேள்வி. அந்த பவர் இல்லைன்னு தெரியும். அபினவ் மனோகர் எக்கச்சக்க பவர் இருக்கு, பினிஷிங் பண்ற எபிலிட்டி இருக்கு, ஆல்ரெடி ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. உங்க டீமுக்குமே தான் ஆடி இருக்காரு. நான் ப்ரீ ஆக்ஷன் அனாலிசிஸ் பண்ணும்போதும் நம்மளே சொல்லியிருந்தோம், எஸ்ஆர்கேச்சுக்கு இந்த ஜிடி தான் வந்து அபினவ் மனோகர் விட்டு போட்டு திரும்ப எடுக்க போறாங்க அப்படின்ட்டு. அப்படி இருக்கிற பட்சத்துல எடுத்துருக்கலாமோ? அந்த பவர் கிடைச்சிருக்குமோ? இல்லைன்னு சொல்ற பவர் கிடைச்சிருக்குமோன்னு தோணுது. மேபி அவங்க எடுத்திருக்கலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே, இப்ப சொல்லுங்க, இந்த ஆப்ஷன் சில யார க்ளூ பண்ண போறீங்க? மேபி இதுல இப்ப சொல்றது அரமான சொல்றேன். சிராஜ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா பிருத்திவிராஜ் அவரை ட்ரை பண்ணலாம். நல்ல ஆப்ஷன் அது. சிராஜ் பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்க மாட்டார், பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன் அந்த ஒரு கொஸ்டினுக்கு. ஓகே, அடுத்து கார்த்தி. இந்த இதுல வந்து சிராஜ் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வெளியில. அவர் எப்படியோ டிஎஸ்பி வேற இப்ப தலை வந்து எல்லாமே சாராரு இந்தியாவுக்கு ரெகுலரா, ஃபிட்னஸ் எல்லாம் பக்காவா மெயின்டைன் பண்றாரு. அதனால சிராஜை கை வைக்க மாட்டாங்க. கை வச்சா பிரசித்தை தான் கை வைப்பாங்க. அவருக்கு தான் கொஞ்சம் இன்ஜுரி ப்ரோன் அடிக்கடி. ஏன்னா ஒரு ஆக்ஷனே கொஞ்சம் டிஃபரெண்டா வரும் மற்ற ஃபாஸ்ட் பவுலர்ஸோட. அதனால அவரு தான் கை வைப்பாங்கன்னு தோணும் இந்த டீம்ல சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம். பேட்டர்ஸ்ல இவங்க கிட்ட இது இல்ல, உள்ள பையில யாரும் இல்ல, அகப்பையில எதுவுமே இல்லை இவனுக்கு. அதான் பிரச்சனை. பவுலிங்லேயே தோணுனா நிறைய பேர் இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க, ஸ்பின்னரும் சரி ஃபாஸ்ட் பவுலரும் சரி. எனக்கு தெரிஞ்சு இந்த அசோக் சர்மா வந்து பிரசித் கிருஷ்ணாவோட பிளேஸ்ல தான் ஆடுறாருன்னு தோணுது. இந்த ஸ்குவாடை காமிக்கும் போது தெரியுது நல்லாவே. சிராஜ் வாய்ப்பு இல்ல. ஓகே, ரேட்டிங் போயிடலாம். போயிட்டு இந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ரேட்டிங் போயிடலாம். ஜிடிக்கு என்ன ரேட்டிங் கொடுப்பீங்க 2 பேரும்?
கார்த்திக் ப்ரோ சொல்லிடுங்க. ஜிடிக்கு ஒரு 6.5 தரலாம். அவங்க பேட்டிங் வீக்கா இருக்கிறதுனால. அவங்க நானு வந்து இல்ல நானு நீ பிரின்ஸ் இருக்காருன்னு 8, 9 கொடுப்பேன்னு நினைச்சேன். போன வாட்டி அப்படிதானே கொடுத்தேன். இப்பயே ஆமா, 6.5. அது வந்து அவங்க போலிங் அட்டாக்னால கொடுத்தேன். இப்போ கூட போலிங் அட்டாக் நல்லா தான் இருக்குது. அதனாலதான் 6 வருது. பேட்டிங்ல வந்து எப்படி இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. 2 ஆல்ரவுண்டர்ஸ் கிளென் பிலிப்ஸையும் ஹோல்டரையும் ஆடினா நல்லது. ஆனா அவங்க ரபாடா ஆடினாங்கன்னா அது அப்படியே டோட்டலா மாறிடும். அதுதான். ஸோ இந்த எங்க முடிப்பாங்கன்னு சொல்லிடுறேன். இவங்க வந்து மேபி ஒரு 5 இல்ல 6 அந்த பொசிஷன் வருவாங்கன்னு தோணுது. குவாலிஃபை ஆகிறது கஷ்டமா இருக்குமோ இவங்களுக்கு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸ்பேக்டர் இவங்களுக்கு பேட்டிங்ல இல்ல. அந்த மிடில் ஆர்டர்ல ஏதோ ஒரு கலக்காலஜி பண்ற பேட்டர் இல்ல. மிடில் ஆர்டர்ல அடிப்பாங்க. ஆனா கலக்காலஜி பண்ற பேட்டர் இல்ல. அதான் இவங்க குவாலிஃபை ஆகிறது கஷ்டம். 5 இல்ல 6th பொசிஷன்ல முடிப்பாங்க. இல்ல நான் வந்து ரேட்டிங் 7.5 கொடுக்குறேன். நீங்க தனித்தனியா கேட்டீங்கன்னா பவுலர்ஸ்க்கு தனியா பேட்ஸ்மேன்ஸ்க்கு தனியா கேட்டீங்கன்னா பவுலர்ஸ்க்கு நான் 10 out of 10 கொடுப்பேன். பேட்ஸ்மேன்ஸ்க்கு நான் வந்து வெறும் 5 தான் கொடுப்பேன். இது ஓவரால் ஆவரேஜ் போட்டு நான் சொல்றேன். 7.5ங்கிறது ஆவரேஜ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. ஸோ 7.5 எந்த பொசிஷன்ல முடிப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 5th பொசிஷன்ல முடிப்பாங்க. ஏன்னா கார்த்திக் சொன்ன போற அதே ரீசன் தான். நானும் திரும்ப திரும்ப சொல்லல. அந்த மிடில் ஆர்டர்ல ஒரு வீக்னஸ் இருக்கு. பெருசா ஒரு வீக்னஸ் இருக்கு. யாரு அந்த மேட்ச் வின்னர் லாஸ்ட்ல வந்து ஒரு 3 ஓவர்ல ஒரு 50 ரன் 55 ரன் அடிக்கணும் அப்படின்னா 18 பால் 50 ரன் அடிக்கணும்னா இருக்காங்க. எல்லா டீம்லயும் ஒருத்தர் இருக்காங்க. அதே மாதிரி இந்த டீம்ல யாரு அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அதுதான் எனக்கு ஒரு கேள்வி. அந்த கேள்விக்காக தான் நான் வந்து 7.5ங்கிற அந்த ரேட்டிங் கொடுக்குறேன். மற்றபடி பவுலிங் டிபார்ட்மெண்ட் கன் மாதிரி இருக்கு. எந்த ஒரு திசரை இல்லாம செஞ்சு விட்டுருவாங்க. ரபாடாவுக்கும் சரியா விழுந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிரும். ஓகே பாப்போம் டீம் எப்படி இருக்குன்னு அடுத்து. கன்ஃபார்ம் கமெண்ட்ல வந்து பிரின்ஸ் அடிப்பாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்கப்பா. என்னால தாங்க முடியாது. ரைட்டு. அவர் போலிங் போடுவார்னு சொல்லுவாங்க. அது எப்படி இருக்கு? நான் 18 பாலுக்கு 50 ரன்னுனாங்களே அதுக்கு சொன்னேன். பவுலிங் போட்டா இன்னும் முடிஞ்சிடும் சோழி. அதே 18 பாலுக்கு 50 வந்துருவாங்க. ரைட். இப்போ நான் சொல்றேன் என்னோட ரேட்டிங் வந்து 7. பிகாஸ் வந்து அவங்களோட மிடில் ஆர்டர் தான் இன்னும் கொஞ்சம் ஒரு வீக்னஸாவே இருக்கு. ராகுல் திவாட்டியாவையும் ஷாருக்கானையும் எத்தனை நாளைக்கு ஃபினிஷர்னு நம்ப போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஜேசன் ஹோல்டரை ஒரு வேளை வந்து ஃபினிஷரா யூஸ் பண்ணாங்கன்னா ஒரு வேளை அவங்க வந்து நம்பர் 5ல முடிப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஜிடி வந்து ஜேசன் ஹோல்டரை யூஸ் பண்ணி தான் ஆகணும். அவங்க இவ்வளோ ஹார்டா போயிருக்காங்க. மற்றபடி வந்து இன்னொரு ஒரு ஃபினிஷர் அவங்களுக்கு தேவைப்படாரு. ஒரு வேளை ஜேசன் ஹோல்டர் வந்து ஃபினிஷ் பண்ண முடியலன்னா அந்த இடத்துக்கு யார் வருவா? பிலிப்ஸ் இன்னும் எதுவும் ப்ரூவ் பண்ணல. மேட்ச் டைமும் கிடைக்கல. அதான் இருக்கிற ஆப்ஷன்ல கிடைக்கல. அனுஜ் ராவத் தான். வேற யாரும் இல்ல. எங்க பேக்கப்னு யாரு நான் சொல்றது எனக்கு எதுவுமே புரியலைங்க. பேக்கப்புக்கு யாரு இருக்கா அப்படின்ட்டு. ஒரு இருக்காங்க சரக்கு இருக்கிற பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனா ப்ரூவன் பிளேயர்ஸ் இல்ல. அதான் பிரச்சனை. ஐபிஎல் ப்ரூவன் பிளேயர்ஸ் அன்ப்ரூவன் பிளேயர்ஸ் தான் எல்லாமே. பாப்போம். எனக்கு எதுவும் சொல்ல தெரியல. மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும். அடுத்தடுத்து விஜயகாசாரி ரஞ்சி எல்லாம் போகட்டும். இன்னும் 3 மாசம் இருக்குது. நம்ம மறுபடியும் இந்த டீம் எல்லாம் அனலைஸ் பண்ணி மறுபடியும் எண்ட்ல ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிற டைம்ல மறுபடியும் இதுக்கு எல்லாத்துக்குமே பார்ட் 2 வீடியோ மாதிரி செஞ்சிடலாம். அப்போ வேணா நம்ம ஒப்பீனியன் மாறும், ஸ்ட்ராட்டஜி மாறும், எல்லாம் மாறும். ஓகே. இது ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஜிடி பத்தி பேசும்போது பிரின்ஸ் வந்து இருக்காரு அப்படின்னு நாங்க சொல்ல மாட்டோம். பிரின்ஸுக்காக நாங்க சொல்ல மாட்டோம். ஓகே. இந்த டீம் இவ்வளவுதான் இருக்கு. மொக்கையா இருக்குன்னு சொல்ல முடியாது, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நடுநிலையில தான் இருக்கு. மிடில் ஆர்டர் ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு ஒருத்தர் தேவை. அதை ஆக்ஷன்ல எடுத்துருக்கணும். மிஸ் பண்ணிட்டாங்க. வருத்தப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபைனல் தாட்ஸ் எதாவது சொல்லுங்க. ஃபைனல் தாட்ஸ் வந்து ஒரே ஒரு விஷயம் தான். ஜேஎஸ்கே பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப லைவ் மேட்ச் பார்த்தேன். அதுல வந்து 86 கால் அவுட் எடுத்துட்டாங்க. டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் அந்த டீமோட பேட்ஸ்மேன் எல்லாம் சொல்றேன் பாருங்க. டெவான் கான்வே, வில்லியம்சன், பட்லர், ஹென்ரிக் கிளாசன், ஏடின் மாக்ரம் 5மே இன்டர்நேஷனல் குவாலிட்டி பேட்டர்ஸ். 5மே வந்து அசால்ட்டா தூக்கிட்டாங்க. ஸ்பின் ஷோக் போட்டாங்க. அங்க போயிட்டு அகில் ஹுசைன் அண்ட் பிரணலன் சுப்ரயன் போச்சு. இந்த வாட்டி எடுத்தாங்க பிரணலன் சுப்ரயன். அந்த டீம்ல தான் இருந்தாரு. டர்பன்ல தான். டர்பனையும் வச்சு செஞ்சாச்சு. 86 அவங்க ஹோம் கிரவுண்ட்லயே அவங்க 86 கால் அவுட் எடுத்தாச்சு. யார் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர்? பிரணலன் சுப்ரயன் தான். சுப்ரயன் அப்புறம் ரிச்சர்ட் கிளீசன் 2 பேரும் 3 விக்கெட் எடுத்தாங்க. ஆளுக்கு தலா ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க. டானன் ஃபெரேரா கொஞ்ச நேரம் கீப்பரா இருந்தாரு. கொஞ்ச நேரம் பவுலிங் போட்டாரு. இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் தான் பாக்குறேன். இதாவது 2 ஓவர் ஆஃப் ஸ்பின் போடுறாரு, 2 ஓவர் கீப்பிங் நிக்கிறாரு. அந்த மாதிரி என் தலைவனும் அப்படித்தானே. எம்எஸ்டி பவுலிங் இருக்கும்போது பவுலிங் வந்து போட்டாரு. விராட் கோலி போயிட்டு கீப்பிங் பண்ணாரு. ஜேஎஸ்கே வந்து 86 அடிக்கணும். அதுல வந்து 33 for 3. இப்போ ஜேஎஸ்கே ஹோப்ஃபுல்லி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். 150 வேற இருக்கிறதுனால பயமா இருக்கு. எங்கேயா விக்கெட் எடுத்து தொலைஞ்சிருவானோன்ட்டு. ஓகே. பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜேஎஸ்கே வீடியோ வந்து பார்க்கலாம். ஆனா இப்போ இல்ல, நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ஓகே. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாமா? அதர்சன் ப்ரோ உங்களோட ஃபைனல் தாட் சொல்றீங்க.
எனக்கு இந்த டீமை பத்தி ஃபைனல் தாட் சொல்றதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே நான் வந்து எனக்கு விருப்பமே இல்ல. எல்லாத்தையுமே சேர்த்தே சொல்லிட்டேன். இப்போ ஃபைனல் தாட்ஸ் வந்து வியூவர்ஸ் தான் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லணும். நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க ஜிடிக்கு நம்ம சேனல்ல. எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்க. உங்களுக்காக நாங்க வந்து மோட்டிவேட் பண்ணி இன்னும் நிறைய வீடியோஸ் பண்றோம். கண்டிப்பா இந்த ஜிடி வீடியோக்கு நீங்க எல்லாருமே லைவ்லயும் சரி தான், கமெண்ட்லயும் சரி தான் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. எங்களோட ஆர்டர் மாத்தி உங்களுக்காக பண்ணோம் இந்த வீடியோ. உங்களுக்காக தான், நம்ம இந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக தான். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட தாட்ஸ் என்னங்கிறத போட்டுருங்க. ஓகே, அப்படியே ஜிடியோட ப்ராபபிள் பிளேயிங் 11 கீழே போட்டுருங்க. நீங்களாவது ஒரு நல்ல மிடில் ஆர்டரை வைக்கிறீங்களான்னு பார்க்கலாம். எங்களுக்கு இவங்க தான் கிடைச்சாங்க. உங்களுக்கு ஏதாவது தாத்து இருந்தா அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. மிச்சபடி உங்களோட ஃபீட்பேக்கும் நல்லா இருக்கு, உங்களோட சப்போர்ட் நல்லா இருக்கு. நாளுக்கு நாள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பை கைஸ், நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ப்ராபபிளா வந்து இன்னைக்கு தான் கடைசி வீடியோவா இருக்கும் இந்த வருஷத்துல, கரெக்டா? இல்லைன்னா நாளைக்கு ஒரு வீடியோ இருக்கும். இதுதான் கடைசி வீடியோ. இதான் கடைசி வீடியோ, இந்த வருஷத்தோட கடைசி வீடியோ. நெக்ஸ்ட் இயர் ஆமா. பார்ப்போம். இனிமே நெக்ஸ்ட் இயர் பார்ப்போம். பாய். நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம். இப்பயே சொல்லிடுறேன், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் கைஸ். ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நல்லா ஹாப்பியா இருங்க வரக்கூடிய வருஷத்துல. தேங்க்யூ. ஓய், ஹாப்பி நியூ இயர் கார்த்தி. நாளைக்கு ஒரு வீடியோ பண்ணலாமா? அது எப்படி இருக்கும்னா இப்பயே வந்து ரிவீல் பண்ணலாமா? அது எப்படி இருக்கும்னா இந்த வருஷத்துல நடந்த டாப் கிரிக்கெட்டிங் மூமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் லைவ் நம்ம கரெக்டா நியூ இயர் அப்ப லைவ்ல இருப்போம். எல்லாமே கவர் லைவ்ல பண்றோம். இருக்கும். லைவ்ல இருக்கும். எதுவும் இல்லாம பிளைண்டா வாங்க. ஓகே டன்னு. லைவ் நாளைக்கு வந்துருங்க எல்லாரும். ஓகே பை கைஸ், உங்களை நான் நாளைக்கு லைவ்ல மீட் பண்றேன்.